சந்தியா ராகம் சீரியல்ல மாயாவுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை வக்கீல் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. சார், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல சாரு ஈரமா இருந்ததை பத்தி அந்த ரிப்போர்ட்ல எதுவுமே சொல்லல. அவ கையில இருந்த பிரேஸ்லெட்டை பத்தியும் அந்த ரிப்போர்ட்ல எழுதி கொடுக்கல. எஃப்ஐஆர்லயும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லயும் ஏதோ இதையெல்லாம் மறைச்சிருக்காங்கன்னா எங்களுக்கு இன்னும் சந்தேகம் அதிகமா இருக்குதுங்கிறாங்க மாயா. பெரியப்பா சீனு இவங்க ரெண்டு பேர்த்து மேலேயும் கேஸை கொடுக்கணுங்கிறக்காகவே அவங்க ரெண்டு பேர்த்தையும் இந்த கேஸ்ல மாட்டி விடணுங்கிறக்காக பணத்தை கொடுத்து இப்படி ஏற்பாடு பண்ணியிருப்பாங்களான்னு கேட்குறாங்க மாயா. நீங்க இப்படி சந்தேகப்படுறீங்கன்னா இதுக்கு ஏதாவது ஆதாரம் வேணும். அந்த ஆதாரத்தை வச்சுதான் நம்ம கோர்ட்ல பேச முடியுங்கிறாங்க வக்கீல். சாருவோட ரிப்போர்ட்ல எங்களுக்கு சந்தேகமா இருக்குதுன்னு ரீபோஸ்ட் பண்ண சொல்லி கேட்கலாமான்னு கேட்குறாங்க மாயா. ரீபோஸ்ட் பண்ணணும்னா நம்ம கோர்ட்டுக்கு முறையா எல்லாம் அப்ளிகேஷன் கொடுக்கணும். உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராவது எழுதி கொடுங்கன்னு கேட்குறாங்க வக்கீல். நான் கொடுக்குற இந்த அப்ளிகேஷனில் எல்லாரும் கையெழுத்து போடுங்க. ரீபோஸ்ட் பண்ண சொல்லி கோர்ட்டில் நான் அப்ளிகேஷனை கொடுத்தா அவங்க அதுக்கான ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க வக்கீல். வக்கீல் ரகுராம் குடும்பத்தில் எல்லாத்துக்கிட்டையும் அவங்க கொடுத்த அப்ளிகேஷனில் கையெழுத்து வாங்கிக்கிறாங்க. இதை இப்போவே நான் கோர்ட்டில் கொடுத்து பெட்டிஷன் போடுறேன்னு சொல்கிறாங்க. சார், நீதிபதியை பார்த்து நானும் பேச வரேன்னு மாயா சொல்லவும் மாயாவை கூட்டிகிட்டு போகிறாங்க வக்கீல். மாயா வக்கீல் ரெண்டு பேருமே இந்த பெட்டிஷனை நீதிபதி கிட்ட கொடுக்குறாங்க. படித்து பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாரு வக்கீல். உங்கள் அனுமதியோட விசாரிக்கிறதுக்கு தனிப்பட போலீஸ் அமைக்கணும்னு கேட்குறாங்க மாயா. நீதிபதியும் அதுக்கான ஆர்டர் கொடுக்குறாங்க. முத்துச்செல்வன் ஒரு போலீஸ் அதை வந்து விசாரிப்பாங்கன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட மாயா வக்கீல் ரெண்டு பேருமே சரிங்க சார், எங்களுக்கு இப்போவாது நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராங்க. இந்த விஷயம் மகாலிங்கத்துக்கு தெரிஞ்சிருது. மகாலிங்கம் உடனே போய் இதை புவனேஸ்வரிகிட்டையும் பசுவதிக்கிட்டையும் சொல்லணும்னு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. இதை கேட்டதும் புவனேஸ்வரியை கொஞ்சம் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னென்ன பண்ணுறது, இந்த அதிகாரி எப்படிப்பட்டவராக இருந்தாலும் காசுக்கு மயங்காத ஆள் இருக்க முடியாது. கொடுத்த பணத்தை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கொடுத்து நம்ம பக்கம் இழுத்து போட்டுக்கலாங்கிறாங்க புவனேஸ்வரி. புவனா, நீ இவரை சாதாரணமாக எடப்படாத, இவர் நேர்மையான அதிகாரின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவர் கொஞ்சம் நம்ம பக்கம் எசிங்க வர்றது கொஞ்சம் கஷ்டம்தானுங்கிறாங்க பசுபதி. இவர் எல்லாம் எப்படி மடக்கணுமோ அப்படி மடக்கிடலாம், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க புவனேஸ்வரி. போனா தப்பு கணக்கு போடாத, இவர் அந்த மாதிரி சாதாரண ஆள் கிடையாதுங்கிறாங்க. அண்ணே, நான் பார்த்துக்கிறேன், நீ விடு அப்படின்னு புவனேஸ்வரி சாதாரணமாக சொல்றாங்க. திருப்பி ரீபோஸ்ட் பண்ணுவான்னு யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் இந்த மாயா ஒரு துளி நூல் கிடைச்சா கூட அதில் ஏதாவது ஒரு வழியில் பூந்துருவா. ஆனால் இப்போ அவளுக்கு என்ன சந்தேகம் வந்ததுன்னு தெரியல, இப்படி பண்ணிட்டாளே. மகாலிங்கம், நீங்கள் தான் இந்த இடத்துல பேச வேண்டியது இருக்கும். உங்கள் பொண்ணை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுக்க போகிறாங்க. அப்படி பண்ணும்போது உங்கள் பொண்ணை உடலை சின்ன அவனமாக அறுத்து கூறு போடுவாங்க. பாவம், அவள் செத்தும் கூட நிம்மதி இல்லாமல் அலைய விட போகிறா இந்த மாயா. இதுக்கு நீங்கள் பேசினா மட்டும்தான் ஒரே வழிங்கிறாங்க புவனேஸ்வரி. அவள் இறந்தும் ஆத்மா சாந்தியடைய விட மாட்டேங்கிறாளே இந்த மாயா, நான் என்ன செய்வேன்னு சொல்லி மகாலிங்கம் அழுதுட்டு இருக்கும்போது புவனேஸ்வரியும் பசுவதியும் ஆறுதல் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை பாருங்க மகாலிங்கம், நீங்கள் ஒன்றும் அழுகாதீங்க. வக்கீலை வச்சு இப்போ அவங்களுக்கு சாதகமாக ஏதோ மாற்ற பார்க்குறாங்க. இதுக்கு நீங்கள் அசந்து கொடுத்துடாதீங்கிறாங்க. புவனேஸ்வரி சொல்றதையும் மகாலிங்கம் நம்பிக்கிட்டு இருக்கும்போது அப்போ பசுவதி நினைக்கிறாங்க, ஆஹா, இந்த மகாலிங்கம் எவ்வளோ பெரிய முட்டாளு, இன்னமும் நம்ம சொல்றத நம்பிக்கிட்டு இருக்கான். இவன் நம்ம கையில இருக்கிற வரைக்கும் நம்மளை யாரும் எதுவும் செய்ய முடியாது, நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வராது. பாருங்க மகாலிங்கம், இந்த மாயா அவங்க பெரிய பணியும் புருஷ சீனுவையும் காப்பாத்துறதுக்காக இவ என்னென்னமோ திட்டம் போட்டிருக்கா. இப்ப வேறொரு போலீஸையும் நியமிச்சிருக்காங்க. இப்ப அந்த போலீஸும் மாயாவோட பேச்சை தான் கேட்குற மாதிரி இருக்கு. அதனால இந்த கேஸ் திசை திரும்புற மாதிரி இருக்கு. நீங்க பார்த்து ஸ்ட்ராங்கா சொன்னா மட்டும்தான் இது நடக்கும். பார்த்து உறுதியா சொன்னீங்கன்னா அந்த இடத்துல யாரும் எதுவும் செய்ய முடியாது. சாரு உடம்புல எந்த சந்தேகம் இல்லை. இது எல்லாத்துக்கும் காரணம் ரகுராம் சீனு தானே நீங்க உறுதியா சொல்லிடுங்க. ரீபோஸ்ட் கேன்சல் பண்ணிடுவாங்கன்னு சொல்றாங்க பசுவதியும் புவனேஸ்வரியும். அப்படி ஒரு வேளை அவங்க சந்தேகத்தின் பேர்ல சீனு ரகுராமுக்கு இதுல எந்த சம்மந்தம் இல்லைன்னு வெளியே விட்டாங்கன்னா கூட நான் விட போறது இல்லை. அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஏன் கையாலேயே நான் கொண்டு போட்டுவேங்கிறாங்க மகாலிங்கம். மகாலிங்கம், நீங்க அவசரப்பட்டு ஆத்திரப்படாதீங்க, கொஞ்சம் நிதானமா இருங்கிறாங்க. இல்லைங்க, என் பொண்ணோட சாவுக்கு யார் காரணமா இருந்தாலும் சரி, அவங்கள நான் சும்மா விட போறது இல்லை. அப்படியோ ஒரு வேளை இந்த மாயா சந்தேகப்பட்ட மாதிரியே என் பிள்ளைய யாராவது கொலை பண்ணியிருந்தாங்க, அது யாருங்கிறத நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்க புவனேஸ்வரி பசுவதியும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாக்குறாங்க. ஆனா கொஞ்சம் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஒருவேளை நம்மளை கண்டுபிடிச்சிருவானோன்னு. இல்ல, இவன் நம்ம பேச்சை கேட்கிற வரைக்கும் இவன் ஒரு முட்டாள், நிச்சயமா கண்டுபிடிக்க வாய்ப்பே கிடையாதுன்னு நினைக்கிறாங்க. என் பொண்ணு சந்தோஷமா இருக்கணுங்கிறக்காக நானும் என்னெல்லாமோ தப்பு பண்ணினேன். ஆனா என் பொண்ணோட வாழ்க்கையே போச்சு. அவளே போனதுக்கு அப்புறமா இனி யாரை பத்தி நான் எதுக்காக கவலைப்படணும்? சாருவை கொலை பண்ணினவங்க யாருன்னு தெரிஞ்சா என் கையாலேயே அவங்கள கொண்டு போட்டுட்டு நானும் என் கதையை முடிச்சுக்குவேன்னு சொல்லிக்கிட்டு ஆக்ரோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த பசுபதியும் புவனேஸ்வரியும் ஒரு நிமிஷம் ஆடி போறாங்க. மகாலிங்கம் அங்கிருந்து கிளம்பினதுக்கு அப்புறமா புவனேஸ்வரி பசுபதி கிட்ட சொல்றாங்க, என்னென்ன இது, இந்த மாயா சும்மா இருக்க மாட்டா போல இருக்குதே, சந்து பொந்து ஓட்ட உடச்சல் எங்கெல்லாம் ஆதாரம் இருக்கும்னு கண்டுபிடிச்சிருப்பா போல இருக்கு. ஏதோ ஒரு சந்தேகம் வந்ததானே இப்ப அதை ரீபோஸ்ட் பண்ணறதுக்கு போய் ஜட்ஜுக்கிட்டே பர்மிஷன் கேட்டிருக்கா. ஒருவேளை நம்மளுக்கு எதிராக எல்லாம் முடிஞ்சிட்டா என்ன செய்யறதுங்கிறாங்க புவனேஸ்வரி. கண்டுபிடிக்காத வரைக்கும் நல்லது, அது கண்டுபிடிக்காம பாத்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. ஏதாவது ஒண்ணு பண்ணி நம்ம இடைஞ்சல் கொடுக்கலாம் அப்படின்னு புவனேஸ்வரியும் பசுவதியும் பேசி முடிவு எடுக்கிறாங்க. மாயாவும் வக்கீலும் கேட்டுக்கிட்ட மாதிரியே முத்துச்செல்வம்ங்கிற ஒரு அதிகாரியை நியமிச்சிருக்காங்க. அவர் வந்ததும் ரகுராம் வீட்டுக்கு தான் போய் விசாரணைக்கு போறாங்க. முத்துச்செல்வம் எடுத்ததும் ஜானகி அம்மா கிட்ட தான் விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. எதையும் மறைக்காம என்கிட்ட உண்மையை சொல்லணுங்கிறாங்க. நான் கண்டிப்பா சொல்றேன், என் புருஷன் வெளியில வரணும். சாரு இறந்ததுக்கு யார் என்ன செஞ்சாங்கிறது எனக்கு தெரியாது, ஆனா சத்தியமா என் புருஷன் அதுக்கு காரணம் இல்லை
அவர் எல்லாத்தையும் வாழ வச்சு தான் பார்த்துருக்காரே தவிர யாரையும் கொலை பண்ணணும்னு மனசளவில் கூட நினைச்சு பார்க்க மாட்டாங்கன்னு தான் புருஷனை பத்தி பெருமையா சொல்றாங்க ஜானகி. சரிம்மா, நீங்க அந்த பொண்ணை பார்க்க போனீங்களா? அப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, எந்த ரூம்ல இருந்தாங்கன்னு கேக்குறாங்க. அப்ப ஜானகி அம்மா சொல்றாங்க, நான் சாருவை போய் சாப்பிடலான்னு கூப்பிடலான்ட்டு போனேன். அப்ப சாரு யாருக்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருந்தா. அப்ப என்ன பார்த்ததுமே போனை கட் பண்ணிட்டு வச்சுட்டா. சாரு உங்கள பார்த்ததும் ஃபோனை அப்படியே வச்சாங்களா? இல்ல கட் பண்ணிட்டு வச்சாங்களான்னு கேட்குறாங்க. அவ கட் பண்ணாம அப்படியே வச்சு மறைச்ச மாரி தான் தெரிஞ்சதுங்கிறாங்க. சரி, நீங்க போனதும் சாருகிட்ட என்ன பேசுனீங்கன்னு கேட்குறாங்க. உண்மைய எடுத்து சொன்ன சீனுவையும் மாயாவையும் நீ பிரிச்சிடாத. அவங்க 2 பேரும் மனசளவுல காதலிச்சு 2 பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப நீ இடையில போய் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிரிக்கிறது சரியில்லைன்னு சொன்னேன். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய நான் அமைச்சு கொடுக்குறேன் சாரு. நீ சீனு மாயாவோட வாழ்க்கையிலிருந்து விலகி வந்துருன்னு நான் சொன்னேங்கிறாங்க ஜானகி. நீங்க சொன்னதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்கன்னு கேட்கும்போது, அப்ப என் வாழ்க்கைய பத்தி நீங்க கவலைப்படலையா பெரியம்மான்னு கேட்டா, அதுக்கப்புறம் நான் எதுவும் பேசல, பேசாம வந்துட்டேங்கிறாங்க ஜானகி. ஓ, அதுக்கப்புறமும் சாரு போன்ல பேசினாங்களாங்கிறாங்க. தெரியலங்க, கதவை சாத்திட்டாங்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல சாரு இறந்துட்டான்னு நான் கேள்விப்பட்டேன். அப்பவே அதிர்ச்சி அடைஞ்ச. ரூம்குள்ள தானே இருந்தா, அதுக்குள்ள எப்படி இறந்திருப்பான்னு எனக்கு சந்தேகமா இருக்குதுங்கிறாங்க ஜானகி. அதிகாரி வீட்டுல இருக்கிற அத்தனை பேர்த்துக்கிட்டையும் ஒவ்வொருத்துக்கிட்டையா விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா சரி சாருவோட போன் எங்கேன்னு கேக்குறாங்க. சாரு தங்கி இருந்த ரூம் எதுன்னு கேக்குறாங்க. அந்த ரூமை காட்டுறாங்க. அந்த அதிகாரியும் போய் ரூமுக்குள்ள எல்லா இடத்தையும் செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அந்த இடத்துல எந்த ஒரு ஆபத்து நடந்த மாதிரியே தெரியல. அதிகாரி திரும்ப வந்து பார்வதி கிட்டையும் பத்மா கிட்டையும் விசாரணையை தொடங்குறாங்க. அப்ப பார்வதி, ரகுராமும் சீனும் தான் எங்க அக்கா பொண்ணை கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படியா? இதே வீட்டுல தான் இருக்கீங்க. அப்ப கொலை பண்ணும்போது ஏதோ ஒரு சத்தமோ இல்ல சவுண்டோ எதுவுமே கேட்கலையாங்கிறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியல. அவ இறந்ததுக்கு அப்புறம் தானே எனக்கு தெரிஞ்சது. இதுக்கு காரணமே எங்க மாமாவும் அந்த சீனு பையனா தான் காரணமா இருப்பாங்கன்னு. அப்ப சொல்லும் போது பத்மா பார்வதியை முறைக்கிறாங்க. பத்மா கிட்ட கிராஸ் கேள்வி கேட்கறாங்க. ஏமா, உங்க பையனுக்கு தான் ஏற்கனவே அந்த மாயாவை கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்கல்ல, இதுக்கப்புறமும் சாருவை கல்யாணம் பண்ணி வைக்க எப்படி நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னு கேட்குறாங்க. என்னங்க செய்யறது, சாருவுக்கும் சீனுக்கும் தான் கல்யாணம் பண்ணலான்னு நாங்கள் பேசி முடிவு பண்ணணும். அப்புறம் இடையில இந்த சீனு மாயாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் மாயா செய்யறதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே பிடிக்கல. தான் என்னோட மருமகளா நான் நினைச்சேன். அவளுக்கு வாக்கும் கொடுத்து, அதனால சீனுவையும் சாருவையும் கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு தான் நானும் ஆசைப்பட்டேன். அதே மாதிரி சீனுவும் சாருவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டான். ஆனா இடையில வந்த மாயாவை எப்படியாவது டைவர்ஸ் பண்ணிடலான்னு நினைச்சோம். ஆனா அவங்களே டைவர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து போட்டது எங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆனா அவங்க பிரியாம இருந்தாங்க. அவளும் இங்க பெரியமாங்கிற முறையில ஒட்டிக்கிட்டு இருந்தா. என் பையன் ஒன்னும் அவ கூட மனசாரி இன்னும் வாழ ஆரம்பிக்கல. இது ஒரு நல்ல சான்ஸ்ன்னு நினைச்சுக்கிட்டு தான் சாருவை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நானும் முடிவு சொன்னேங்கிறாங்க. சீனு சாரு கிட்ட தப்பா நடந்துக்கிட்டா அந்த பொண்ணோட வாழ்க்கை நாசம் ஆகக்கூடாது இல்லையா? அவளுக்கு வாழ்க்கை கொடுத்து வாழ்க்கையை அமைச்சுக்கோன்னு சொல்லித்தான் நானும் இவ்வளவு ஏற்பாடு பண்ணினேன். ஆனா திடுதிப்புன்னு இப்படி ஒரு அநியாயம் நடக்கும்னு நான் நினைச்சு பார்க்கலன்னு பத்மா ஒரு பக்கம் அழுக ஆரம்பிக்கிறாங்க. முத்துச்செல்வம் மாயா கிட்ட கேட்குறாங்க. ஆமா, நீங்க 2 பேரும் மனசார பிரிஞ்சுட்டீங்களாங்கிறாங்க. இல்லை சார், அது விளையாட்டு போல ஒருத்தருக்கு ஒருத்தர் கையெழுத்து போட்டுக்கிட்டாமே தவிர நாங்க 2 பேரும் இந்த வீட்டில் இன்னும் கணவன் மனைவியா தான் வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறாங்க. நீங்க 2 பேரும் இப்படி பிரியாம வாழ்ந்துட்டு இருக்கும்போது அப்ப எப்படி சாரு உள்ள நுழைஞ்சாங்கிறாங்க. சாரு இதே வீட்டில் தான் இருந்தா. எங்க பெரியப்பா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்தாரு. அவளுக்கும் மாப்பிள்ளை பார்த்தாங்க. இவங்க எல்லாரும் சாருவுக்கு சப்போர்ட் பண்ணி சீனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணுங்கிற சில காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் தாண்டி வந்து சீனு நானும் ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். சீனுவோட ரூமுக்கு சாரு போயிருக்கா. சீனு எனக்கு எடுத்துட்டா அப்படின்னு சொல்லி எங்க பெரியப்பா கிட்ட சரியான ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் எங்க பெரியப்பா பேச்ச மீற முடியாம அவ சொன்னதை நம்பிக்கிட்டு அவளுக்கும் சீனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் எதுவுமே பேச முடியல. சீனுவோட முடிவு எதுவா இருந்தாலும் சரின்னு நானும் சம்மதம் சொல்லி ஓரமா ஒதுங்கி நின்னேன். விடிஞ்சா கல்யாணம். ஆனா அந்த அன்னைக்கு நைட்ல சாருவை யார் கொலை பண்ணாங்க, என்ன பண்ணாங்கன்னு எனக்கும் தெரியாதுங்கிறாங்க மாயா. எல்லாத்துக்கிட்டையும் விசாரணையை முடிச்சதுக்கு அப்புறமா பத்மா கிட்டையும் பார்வதியும் பார்த்துட்டு இருக்காங்க. பார்வதி கொஞ்சம் பயந்து நிக்கிறாங்க. இதை பார்த்த மாயா, இங்க இருந்தவங்க யாருமே தப்பு பண்ற அளவுக்கு தைரியசாலி கிடையாதுங்கிறாங்க. கேஸை எப்படி கொண்டு போகணுமோ அந்த கோணத்துல கொண்டு போய் யார் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். அது வரைக்கும் நீங்களா எப்படி இதுக்கு உறுதி சொல்ல முடியுங்கிறாங்க. சரி சரி, எப்படியோ உண்மை என்னங்கிறத கண்டுபிடிச்சிங்கன்னா போதுங்கிறாங்க மாயா. சாருவோட போனை செக் பண்ணி பாக்குறாங்க. அதுல வந்திருக்கிற புது நம்பரை பார்க்கும்போது இந்த நம்பர்ல இருந்து எந்த ஒரு சிக்னலும் காட்டல. அந்த போன் அப்பவே கட் பண்ணிட்டாங்கிறாங்க. இதை கேட்ட மாயா, ஆமா சார், எல்லாருமே பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஆனா அது யாருன்னு தான் தெரியலங்கிறாங்க. எவ்வளவு பெரிய கிரிமினலா இருந்தாலும் அவன் செஞ்ச தப்புக்கு ஏதாவது ஒரு தடயத்தை விட்டுட்டு போயிருப்பான். அந்த ஆதாரத்தை நான் கண்டுபிடிச்சு எடுக்கிறேங்கிறாங்க. அப்பதான் அந்த பிரேஸ்லெட்டை எடுத்து காட்டுறாங்க. அப்ப மாயா சொல்றாங்க, ஆமாங்க, இது சாரு கையில இருந்தது இந்த பிரேஸ்லெட்டுங்கிறாங்க. அதுதான் அந்த கிரிமினல் எவ்வளவு பெரிய கெட்டிக்காரனா இருந்தாலும் அவனும் ஒரு தடயத்தை விட்டுட்டு போயிருக்கான் பாரு, இதை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கணுங்கிறாங்க. மாயா, இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நீங்களும் ஒரு சந்தேகத்துல தான் இருக்கீங்க. ஆனா நீங்களே விசாரிச்சு இவ்வளவு பெரிய உண்மைகளை கண்டுபிடிக்கும் போது ஒரு போலீஸ் அதிகாரி ஆகிறதுக்கு கூட உங்களுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. நீங்க தான் இப்ப 2 உண்மைகளை கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஒன்னு சாரு கையில இருந்த பிரேஸ்லெட், அடுத்தது சாரு தூக்குல தொங்கிட்டு இருக்கும்போது அவங்க புடவையில வடிஞ்ச தண்ணி. இதை நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கீங்க. ரீபோஸ்ட் பண்ண சொல்லி
பிரேஸ்லெட்டையும் நீங்க தான் ஆர்டர் கொடுத்துருக்கீங்க. உங்க சந்தேகம் நியாயமானது தான். இந்த சந்தேகத்தின் பேர்ல தான் இப்போ உண்மையை நாங்க கண்டுபிடிக்க போறோங்கிறாங்க. ஆமா சார், எப்படியாவது உண்மை தெரிஞ்சா போதுங்கிறாங்க மாயா. நீங்க மட்டும் அசால்ட்டா விட்டுட்டு அழுதுகிட்டு இருந்திருந்தீங்கன்னா உண்மையான நிரபராதி தண்டிக்கப்பட்டிருப்பான். தப்பு செஞ்சவன் தண்டனையில இருந்து தப்பிச்சிருப்பான். நல்ல வேளை உங்களுக்கு இந்த சந்தேகம் வந்தது நியாயமானதுதாங்கிறாங்க. இந்த பிரேஸ்லெட்டை வச்சு சாரு கையில வச்சிருந்த அந்த லெட்டர் கையெழுத்தை வச்சு நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும் சார். எங்க பெரியப்பாவையும் சீனுவையும் காப்பாற்றியே ஆகணுங்கிறாங்க. கண்டிப்பா உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு தானே நானே வந்திருக்கேன். கவலைப்படாதீங்க, குற்றவாளியை கண்டிப்பா நான் தப்பிக்க விட மாட்டேன். கிட்டத்தட்ட நெருங்கிட்டேன்னு சொல்லி பிரேஸ்லெட்டை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த முத்துச்செல்வன். இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்.